ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA. அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909. உதகையில் ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாடு சற்று நேரத்தில் தொடங்குகிறது. துணைவேந்தர்கள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநாட்டில் 34 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், பல்கலைக்கழக பிரதிநிதிகள் பங்கேற்பு என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்டு பெறலாம். சுதீஷ், தற்போது எந்தெந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள், யாரெல்லாம் புறக்கணித்திருக்கிறார்கள், துணை குடியரசுத் தலைவர் எப்போது வருகிறார், மாநாடு எப்பொழுது தொடங்குகிறது, கூடுதல் விவரம்? துணைவேந்தர்கள் மாநாட்டை இன்னும் சற்று நேரத்தில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநாட்டில் 34 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உதகையில் ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்டு பெறலாம். சுதீஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? உதகை ராஜ்பவனில் இன்னும் சற்று நேரத்தில் துணைவேந்தர்களுடைய மாநாடு துவங்க இருக்கிறது. சிறப்பு அழைப்பாளராக இந்திய துணை குடியரசுத் தலைவர் தங்கர் கலந்து கொள்கிறார். அவரை அழைப்பதற்காக தற்போது ராஜ்பவனில் இருந்து தமிழக ஆளுநர் RN ரவி தற்போது சென்று கொண்டிருக்கிறார். அவரை சிறப்பு அழைப்பாளராக இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களால் அழைத்து அவர் இங்கே உரையாற்ற இருக்கிறார். இந்நிலையில் மொத்தமாக 52 துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு தற்போது 34 பேர் இதில் கலந்து கொள்ள இருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் உதகையில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் துணைவேந்தர்கள் மாநாடு நடக்கக்கூடிய உள்ளரங்கில் இருக்கிறோம். இங்கு பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தமிழக பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் இங்கு மாநாட்டிற்கு உதகைக்கு வரவில்லை என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதை முன்கூட்டியே பார்த்தோம். குறிப்பாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் இங்கு வரவில்லை. அதே போல கோவையிலிருந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்பு தமிழ்வேந்தன் வரவில்லை. அதே போல பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை, பொறுப்பு துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இங்கு வரவில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே மிகுந்த சர்ச்சைக்கிடையில் தான் தற்போது இந்த துணைவேந்தர்கள் மாநாடு என்பது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு துணைவேந்தர்கள் மாநாட்டில் 48 மத்திய, மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 31 துணைவேந்தர்கள் மட்டுமே கடந்த ஆண்டும் இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. இதற்கிடையில் தான் தற்போது ஏற்கனவே இந்த மாநாட்டிற்கு மத்திய, மாநில, தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தார்கள். அதில் 52 பேரில் தற்போது 34 துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்று இருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து தற்போது வரைக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுதீஷ், முக்கிய துணைவேந்தர்கள் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அவங்க வராததுக்கான காரணத்தை தெரிவிச்சிருக்கிறாங்களா? அது தொடர்பான தகவல் ஏதேனும் இருக்கிறதா? ஏற்கனவே நாம் கடந்த செய்தியில் பார்த்தது போலவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் கீழே இயங்கக்கூடிய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பெரும்பாலானோர் இங்கு இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு வரவில்லை என்ற ஒரு தகவல் இருக்கிறது. குறிப்பாக நாம் கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பொறுப்பு துணைவேந்தராக இருக்கக்கூடிய தமிழ்வேந்தன் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், வருகிற ஞாயிற்றுக்கிழமை துணை குடியரசுத் தலைவருடைய மாணவர்களிடையான கலந்துரையாடல் நிகழ்ச்சி அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள இருப்பதால் அது குறித்தான உயர்மட்ட கூட்டம் அதிகாரிகளோடு ஆலோசனை செய்வதற்கான கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அதன் காரணமாக உதகையில் நடக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் நான் கலந்து கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பொறுப்பு பதிவாளர்கள் காரணங்களை தெரிவிக்கவில்லை. குறிப்பாக மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர் பொறுப்பு, அதே போல பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர் பொறுப்பு ஆகியோர் இதுவரை காரணங்களை தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த மாநாட்டில் அவர்கள் தற்போது வரைக்கும் கலந்து கொள்ளவில்லை. அதே போல பெரும்பாலான துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாத ஒரு காட்சி இங்கு நாம் பார்க்கப்படுகிறோம், நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.
இன்னும் சற்று நேரத்தில் துணைவேந்தர்கள் மாநாடு தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், தற்போதைய நிலவரம் என்ன? ராஜ்குமார், இடதுசாரி கட்சிகள் சார்பாக சென்னையில் இன்று 2 இடங்களில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சாஸ்திரி பவன் அலுவலகத்தை முற்றுகை போராட்டமும், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடத்த இருக்கிறார்கள். அதற்காக தயாராகி வருகிறார்கள். தமிழக ஆளுநர் RN ரவி மாநில அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவதாகவும், நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆளுநர் RN ரவியினுடைய செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது. எனவே ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை குடியரசுத் தலைவர் எடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையில் மிக முக்கியமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவதும் தமிழக அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். எனவே ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கையும், தொடர்ந்து தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிக்கக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக இடதுசாரி கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்திற்கு தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்காமல் இருப்பதாக விமர்சிக்கின்றனர். இதனால் கிட்டத்தட்ட 3766 கோடி ரூபாய் தமிழகத்திற்கான நிலுவைத் தொகை இருக்கிறது. பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். நுங்கம்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய முற்றுகை போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்திருக்காங்க. ஆளுநரின் உதகை மாநாட்டை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, ஃபார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909.